வெல்கம் டு சின்ன பிள்ளைப்பா சேனல். பன்னீர் பீட்சா செய்கிறதுக்காக நான் வார்ம் வாட்டரில் 1 டீஸ்பூன் ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன். அது கூட ப்ளஸ் 1 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி அதையும் நல்லா கலந்து விட்டு ஈஸ்ட் 10 மினிட்ஸில் இந்த மாதிரி ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு நான் 1 கப் மைதா எடுத்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்திருக்கேன். ஸ்மெல் இல்லாத ஆயிலை ஆட் பண்ணிக்கலாம். நான் கோல்டு வின்னர் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஃபைனலாக ரெடி பண்ணி வச்சுருந்த ஈஸ்ட்டை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். மாவு கையில் ஒட்டாத டைமில் நான் மேலே ஆயில் அப்ளை பண்ணி அதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ ½ அன் ஹவர் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாவு டபுளாக கிடைக்கும். ஸோ அதை நான் 2ஆக பிரித்து எடுத்துக்கிட்டேன். அடுத்தது நம்ம பிணைஞ்சி வச்சுருந்த மாவையும் அப்ளை பண்ணி அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டேன். சைட்லெல்லாம் திக்காகவும் சென்டரில் தின்னாகவும் இருக்க மாதிரி. அதுக்கப்புறம் டெக்கர் பண்ணுறதுக்காக ஆனியன், மஷ்ரூம், பன்னீர் இது எல்லாம் நல்லா ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்தது ஹோம்மேடு சாஸு. அதுக்கப்புறம் மாவை ஃபோக் வச்சு இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கிட்டேன். ஹோல்ஸ் போடுறதுனால நம்மளுக்கு ஈவனாக குக் ஆகும். ஸோ ஹோம்மேடு மொசரல்லா சீஸ் வச்சு டெக்கர் பண்ணிக்கிட்டேன். இதே மாதிரி நான் இன்னொரு பிளேட் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது நான் குக்கரில் தான் வைக்க போகிறேன். குக்கரை ப்ரீ ஹீட் 10 மினிட்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் அதில் வச்சு எடுத்தால் நம்மளுக்கு பீட்சா ரெடி ஆயிரும். ஸோ நான் ஒரு ஸ்டிக் யூஸ் பண்ணி இந்த மாதிரி குத்தி பார்க்குறேன். எனக்கு ஒட்டலை. சப்போஸ் உங்களுக்கு ஒட்டி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பீட்சா ரெடி ஆயிரும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணிக்கலாம். பீட்சாவோட டேஸ்ட்டு, ஸ்ட்ரக்சர் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன பிள்ளைப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.